எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்டர் ஜோதிகா மேம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிராண்டு ஃபஸ்ட் ஞாபகம் வரும்? மேக்ஸிமம் இதே நல்ல ப்ராடக்ட் தாங்க ஞாபகம் வரும். அந்தளவுக்கு அவங்க ஃபேஸ் அந்த இதே நல்ல பிராண்டுக்கு ஒரு அடையாளம். இந்த பிராண்ட் அம்பாசிடருக்கு எக்ஸாக்டாக தமிழாக்கம் சொல்லணும்னா பிராண்ட் தூதர்னு எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு பிராண்டை கஸ்டமர் மைண்டில் செட் பண்ணுறாங்க, கஸ்டமர்கிட்ட எந்த அளவுக்கு அந்த பிராண்ட் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது தான் ஒரு டெஃபினிஷன் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம டிவியில் எவ்வளவோ ஆட் பார்த்துருப்போங்க. நம்ம பார்க்குற ஆட்லாம் நம்ம மைண்டில் ஏதோ ஒரு ஃபேஸ் அண்ட் டைலாக் மூலமாக ஒரு ப்ராடக்டாக கன்வே பண்ணோம். நம்ம கடைக்கு ஏதோ ஒரு பொருளை தாங்க வாங்க போயிருப்போம். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம மைண்டில் கன்வே ஆகிற ப்ராடக்ட்டையும் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாவது விசாரிப்போம். அதனால தான் என்னவோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரொம்பவே செலவு பண்ணி எடுக்கிறாங்க போல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏர்டெல் அட்வர்டைஸ்மெண்ட் மியூசிக்கு ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் வரும்போது நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணுன்னு தான் இந்த மியூசிக்கே கிரியேட் ஆச்சான். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆன நேரத்தில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போது அந்த ட்ராவல் டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சி நார்மலாக ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணி ஏர்டெல் கம்பெனிக்கு அனுப்பி வச்சாங்க. ஏர்டெல் கம்பெனி இந்த மியூசிக்கை பிடிச்சி கோர் கணக்கில் இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணாங்க. இதனால தான் இந்த மியூசிக் மூலமாக ஏர்டெல் கம்பெனி ரொம்பவே பிரபலமாச்சு. இந்த பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர்னால் அது நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வோடஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கும்போது வோடஃபோன் கம்பெனிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் தான் இருந்தாங்களாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். அவன் பின்னாடி ஒரு பக்டாக் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் எங்கே போனாலும் அந்த பக்டாக் பின்னாடியே வர மாதிரி, அதாவது அந்த டவர் பின்னாடியே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டைரக்ட் பண்ண டேரக்டர் என்ன சொன்னார்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகலைன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்ட் பண்ணதுக்கு எனக்கு சேலரியே வாங்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பக்டாக்கை வச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் வோடஃபோனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சுருந்தாங்க சொல்லி ஆகணும். அடுத்ததாக ஆக்டர் விஜய் நடித்த ஜோசாலுகாஸ் பற்றி சொல்லணும்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக ரொம்பவே எமோஷ்னலாக கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகிற மாதிரியே எடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த நெட்வொர்க் இல்லைனாலும் இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாத 90s கிட்ஸே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்போது இந்த ஏர்டெல் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தது சூர்யா சார் மட்டும்தான். இது மாதிரி கமல் சார் நடித்த போத்தி சாராக இருக்கட்டும், ரஜினி சார் அரசு சார்பாக நடித்த நிறைய விளம்பரங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி அப்பப்போ ட்ரெண்டில் இருந்த நடிகர்களை வச்சு பிராண்ட் அம்பாசிடராக யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடுக்கு பின்னாடி ஒவ்வொரு மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.